வணக்கம் விவாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வைட்டமின் B12 குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய 4 முக்கியமான அறிகுறிகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உலகம் முழுதும் 15% அதிகமான மக்கள் வைட்டமின் B12 குறைபாட்டால் அவஸ்தைப்படுறாங்க. அதுலேயும் 40 வயசில் உள்ளவங்க தான் அதிக அளவில் வைட்டமின் B12 குறைபாட்டில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. வைட்டமின் B12 அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. இது உடலின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துது. அதோட இரத்தம் மற்றும் நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் DNA உற்பத்தியை எளிதாக்குவதற்கும் இந்த ஊட்டச்சத்து அதிகமாக உதவுது. வைட்டமின் B12 ஊட்டச்சத்தை நம்ம உடல் இயற்கையாகவே உற்பத்தி செய்யாது. சில உணவுகளின் மூலம் மட்டுமே நம்மால் அதை பெற முடியும். இந்த ஊட்டச்சத்து சில விலங்குகள் மற்றும் கடல் உணவுகளில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஏன் இந்த வைட்டமின் B12 நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, நம்ம உடல் இதை இயற்கையாகவே உற்பத்தி செய்யாததால் ஒருவர் அவருக்கு தேவையான அளவில் இருந்து வைட்டமின் B12 அளவை இழக்க நேரிடும் அல்லது பற்றாக்குறை ஏற்படும். இதை நம்ம கவனிக்காமல் விடும் பொழுது உடலில் மிக முக்கிய செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதோட வேறு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதனால தான் இந்த வைட்டமின் B12 சத்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு கருதப்படுது. உடம்புல வைட்டமின் B12 குறைவாக இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, வைட்டமின் B12 குறைபாட்டால் நாக்கில் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்புல வைட்டமின் B12 அளவு குறைவாக இருந்துச்சுன்னா நாக்கில் மேற்பரப்பில் உள்ள சுவை மூட்டுகளில் தடுத்து இருக்கும் பாப்பிலாவை நீங்கள் இழந்து விடுவீங்க. இதனால் உங்களோட நாக்கின் மேல்புறத்தில் வலி ஏற்படும். அதனால் சுவை உணர்வில் மாற்றம் ஏற்படும். அப்புறம் B12 குறைபாடு இருக்கும் பொழுது வாய்களில் புண்ணு ஏற்படலாம். இந்த புண் சிறிய அளவில் இருக்கலாம் அல்லது வலிமை மிகுந்த புண்ணாக இருக்கலாம். இது வாயில் புறணி பகுதியில் ஏற்படும். இதோட வைட்டமின் B12 குறைபாடு கடுமையாக இருக்கும் பொழுது நாக்கில் வீக்கம், வாய்களில் அதிகமான புண், நாக்கில் முட்கள் நிறைந்தது போன்ற உணர்வு மற்றும் எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கணும். ரெண்டாவதாக, வைட்டமின் B12 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை. வைட்டமின் B12 உடலில் முக்கியமான செயல்பாடான நரம்பு செயல்பாட்டை கட்டுப்படுத்துறதோட இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியையும் எளிதாக்கும். வைட்டமின் B12 குறைபாடு நரம்பு செல்களை சேதப்படுத்தும். இதனால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் விளைவாக கைகள், கால்கள் மற்றும் உடலில் சில பகுதிகளில் ஊசி குத்துவது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். வைட்டமின் B12 குறைபாட்டால் மனநல கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நினைவாற்றல் இழப்பு மற்றும் மறதி போன்றவை ஏற்படும். வைட்டமின் B12 நரம்பு செயல்பாட்டை கட்டுப்படுத்துறதுனால இதில் குறைபாடு ஏற்படும் பொழுது அது நேரடியாக மூளை ஆரோக்கியம் மற்றும் மூளை செயல்பாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது மூளை நரம்புகளில் ஏதாவது சேதம், நினைவாற்றல் இழப்பு, குழப்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கடுமையான இந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு டிமென்ஷியா அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் B12 குறைபாட்டால் நினைவாற்றல் குறைபாடுகள், கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் மனநிலை மாற்றங்கள் உள்ளிட்ட அறிவாற்றல் குறைபாடுகளும் ஏற்படும். நாள்பட்ட தலைச்சுற்றல் அல்லது நடைபயிற்சியின் போது நிலையற்ற உணர்வு, இதெல்லாம் வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய நரம்பியல் செயல்பாட்டின் விளைவாக இருக்கலாம். மூன்றாவதாக, வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய இரத்த சோகை. வைட்டமின் B12 குறைபாடு இரத்த சோகைக்கு வழிவகுக்கும். இது சோர்வு, பலவீனம், மூச்சு திணறல் மற்றும் வெளிர் சருமத்தை ஏற்படுத்தும். B12 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இரத்த சோகையின் விளைவாக இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் குறையிறதுனால மூச்சு திணறல் ஏற்படுது. இரத்த சோகை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கணும். அடுத்ததாக, கவலை உணர்வு. நம் வாழ்வில் நடக்கும் பல விஷயங்களால் நம் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நாம் எப்படி உணர்கிறோம் என்பதில் பலருக்கும் குழப்பம் இருக்கும். இதனால் சிலர் எப்போதும் கவலையாக உணர்வாங்க. ஆனால் இது பொதுவான காரணி என்றாலும் கூட இந்த மனநிலைக்கு வைட்டமின் B12 குறைபாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நமது உடம்புல வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்ததாக, நமது உடம்புல வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் பொழுது அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வைட்டமின் B12 குறைபாட்டை தவிர்க்க கடல் உணவு, முட்டை, கோழி இறைச்சி மற்றும் சில வகையான பால் பொருட்களை போதுமான அளவு எடுத்துக்கலாம். அதோட தாவர அடிப்படையிலான சில காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் வைட்டமின் B12 இருக்குது. இருந்தாலும் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வைட்டமின் B12 சத்து நமது உடலுக்கு எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பற்றியும், இந்த வைட்டமின் B12 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் பற்றியும்,
அதை சரி செய்யக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.